இஸ்ரவேலர்கள் சொந்த நாட்டுல அடிமையானதுக்கு காரணம், அவர்கள் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நீங்க மறக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு நாளும் நீ நினைக்கணும்னு கர்த்தர் சொன்னார். தினமும் சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்துல, அந்தி பலி செலுத்துற நேரத்துல அவர்கள் பலி செலுத்தி கர்த்தருக்கு நேராக தங்கள் கரங்களை உயர்த்துவார்கள். அது எதை காட்டுதுன்னா, ஆண்டவரே நான் உங்களை மறக்க மாட்டேன், எகிப்தின் அடிமத்தளத்துல நாங்க இருந்ததை மறக்கல, பார்வோனுடைய இரும்பு கரத்திலிருந்து எங்களை விடுவித்ததை நாங்க மறக்கல, எங்களுக்காக பஸ்கா அடிக்கப்பட்டதை நாங்க மறக்கல, நான் உங்களை நினைச்சிட்டே இருக்கிற ஆண்டவரே, நீங்க தான் எங்களுடைய விடுதலைக்கு காரணம், நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம், அந்த இரும்பு கரத்திலிருந்து எங்களை விடுவித்ததுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேலர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்துவார்கள். அதுதான் அந்தி பலி நேரம். தாவீது இந்த நேரத்துக்காகத்தான் ஏங்கிட்டு இருந்தாராம். சங்கீதத்துல சொல்றாரு, அந்தி பலி செலுத்தும் அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் கர்த்தரை நோக்கி முறையிடுவேன். ஜெபத்தை சொல்ற. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? சாகுற தருவாயிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுத்தார்ல, செத்திருந்தா மண்ணோட மண்ணா இருப்போம் இல்லையா? உங்களை மீட்டெடுத்த இயேசுவை எத்தனை நிமிஷம் நினைக்கிறீங்க? அவருக்கு நேராக உங்க கரங்களை உயர்த்துறீங்களா? தேவனை ஆராதிக்கிறதுல 7 விதம் இருக்குதான். நீங்க என்னைக்கு கையை உயர்த்துறீங்களோ அன்னைக்கு நீங்க சரண்டர் அவருக்கு. எல்லாம் நீங்க தான்ப்பா. நான் நன்றி கெட்டவன் இல்ல. அந்த 9 பேர் மாறல. சுத்தமாயிட்டு ஆசாரியனுக்கு கொண்டு போய் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு திரும்ப வந்து நன்றி சொன்னான் பாத்தியா, 10ல் ஒருத்தன் குஷ்டரோகி, அவனை மாதிரி உங்க 2 கையும் உயர்த்தி அவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்க. இஸ்ரவேலர்கள் அதை மறந்தார்கள். அந்த நேரத்தை சூஸ் பண்ணார் பாருங்க எலியா, அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே. அல்லேலூயா. அந்தி பலி என்பது கர்த்தருடைய பஸ்காவை குறிக்கிறது. அவர்கள் விடுதலை நாள் 400 வருஷம் விடுதலை இல்ல, அவங்க வாழ்க்கை கசந்திருந்தது. அந்த அந்தி பலி செலுத்தும் நேரத்துல, பஸ்கா அடிக்கப்பட்ட நேரத்துல அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலை. அவர்களுடைய முழு சந்ததியும், ஒரு தேசமே விடுதலையான. புறப்படும் போது வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்கள் புறப்பட்டார்கள். சந்தோஷமாய் புறப்பட்டார்கள். மன மகிழ்ச்சியோடு கூட புறப்பட்டார்கள். ஆடல் பாடல் சத்தத்தோடு கூட புறப்பட்டார்கள். அந்த ஆதியில கொண்டிருந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எங்கே? ஏன் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வரல? கர்த்தர் உனக்கு செஞ்சதை நீ நினைக்கல, அதனால அந்த சந்தோஷம் வரல. முழு இஸ்ரவேலும் சோரம் போனது. ஒருத்த மட்டும் நின்று வைராக்கியமா நின்று சொல்றான், கர்த்தர் தெய்வமானால் நீங்கள் கர்த்தரை பின்பற்றுங்கள். கர்த்தர் தெய்வமா? அவர் தெய்வமா இருந்ததுனாலதான் உன்னை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி இங்க கொண்டு வந்து வச்சிருந்தார். அவரை மறந்துட்ட நீ. சொல்றாரு பாருங்க, அந்தி பலி செல்லும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகி எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், இஸ்ரவேலுக்கு நீர் மாத்திரம் தான் தேவன், பாகால் கிடையாது, நீங்க மாத்திரம் தான் தேவன், இதை எல்லாரும் அறியும்படிக்கு அவங்களுடைய இருதயத்தை நீர் திருப்பினீர், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றார். அல்லேலூயா. பஸ்காவை அங்கே ஆசரிக்கிறார் எலியா. பஸ்கா அங்கே அடிக்கப்படுகிறது. இஸ்ரவேலர்களுடைய முழு விடுதலைக்கு காரணம் பஸ்கா. அது நினைவுபடுத்தப்படுகிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு சொன்னார். எத்தனை பேர் திருவிருந்துக்கு வர்றீங்க? அதை ஆசரிக்கிறீங்க. என்னை நினைவு கூறுன்னு சொன்னார் இல்லையா இயேசு? பிதாவும் சொன்னாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, இந்த நாளை நீ மறந்துடாத, உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நீ அதை மறந்துடாத, உன்னை மீட்டெடுத்ததை மறந்துடாத, பஸ்கா அடிக்கப்பட்டிருக்குது அதை மறந்துடாத, அத முக்கியம். கிறிஸ்துவுக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார் சிலுவையில. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அல்லேலூயா. அப்ப நினைவுபடுத்துற
எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் அங்க எலியா உண்டாக்குறாரு பாருங்க. பலிபீடத்தை உண்டாக்குறார். பலிபீடம் இல்ல, பலிபீடத்தை உண்டாக்குறார். இஸ்ரவேலர்கள் பிரிஞ்சிருந்தாங்க, ஒண்ணு சேர்க்கிறதுக்கான ஒரு சிம்பத்தி அங்க உண்டாக்குறார். கொளுத்த கன்றா இருக்கிற இயேசுவ அந்த விறகு மேல வைக்கிறார், பலி செலுத்துறார், பலிபீடத்துல வைக்கிறார், அந்த பஸ்காவை நினைவுபடுத்துறார். ஆண்டவரே, ஒரு காலத்துல பார்வோன் கிட்ட அடிமைப்பட்டிருந்த ஜனத்தை விடுதலை ஆக்குறதுக்கு அந்தி பலி செலுத்தும் நேரத்துல பஸ்காவை அடிக்க சொன்னீர். இன்றைக்கு பாகாலுக்கு இந்த ஜனம் அடிமைப்பட்டிருக்கிறது. இவர்களை விடுதலையாக்குவதற்கு அதே நேரத்தை நான் சூஸ் பண்றேன்னு சொல்லி அந்தி பலி செலுத்தும் நேரத்துல எலியா வந்து ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. ஜெபம் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவ முன்னாடி வச்சு ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க, யார முன்னாடி வச்சு ஜெபம் பண்ணணும்? ஆமா, பலிபீடத்துக்கு முன்னாடி நின்னு அந்த காளைய சந்து சந்தா துண்டித்து சிலுவையில உங்களுக்காக அடிக்கப்பட்ட கிறிஸ்துவ முன்னாடி நிறுத்தி உங்கள் கரங்களை உயர்த்த வேண்டும். கிறிஸ்து மூலமாத்தா பிதாவை நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. எலியா அதைத்தான் செஞ்சார். பலி செலுத்தி அந்த பலியின் மூலம் பிதாவை நோக்கி கூப்பிட்டார். உடனே அவருக்கு கர்த்தர் உத்தரவு அருளினார். அல்லேலூயா. அநேகருடைய ஜபத்துக்கு ஏன் பதில் வரலைன்னா, சிலுவையில் அடிக்கப்பட்ட கிறிஸ்துவை முன்னிறுத்தவில்லை. சிலுவையிலே இயேசு என்ன செய்தார் என்பதை முன்னிறுத்தவில்லை. இயேசு எதற்காக அடிக்கப்பட்டார் என்பதை நினைவு கூறவில்லை. அதனாலதான் உங்க ஜபத்துக்கு பதில் இல்லை. எலியா செஞ்சார் பாருங்க. நிழலாட்டமா இருந்த காரியத்திலே எலியா செஞ்சார். நெஜத்தில் இருக்கிறோம் நாமும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? 38வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அல்லேலூயா. எப்ப அக்கினி இறங்குச்சு? அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே எலியா தன் கரங்களை உயர்த்தின போது. எப்ப அக்கினி இறங்கும்? அக்கினிங்கிறது யாரை காட்டுது? பரிசுத்த ஆவியானவரை காட்டுகிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இறங்குனாதான் ஜனங்கள் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுவார்கள். அக்கினி இறங்குனாதான், அக்கினி வந்து பச்சித்து போட்டாதான் இஸ்ரவேலுக்குள்ள ஒரு எழுப்புதல், ஒரு அறுவடை எழும்பும். அல்லேலூயா. ஆபிப் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா அடிக்கப்பட்டது. அதே நாள்தான் கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். சீனாய் மலையில அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் இருந்து 50வது நாள்ல தான் சீனாய் மலையில நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அதே 50வது நாள்ல அக்கினியாய் பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டறையில் இறங்கினார் சீயோன் மலையில். அல்லேலூயா. அந்த அக்கினி இறங்கினதுக்கு அப்புறம் இஸ்ரவேலுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் பேதுரு மூலமா, யோவான் மூலமா வந்து அவங்க எல்லாரும் கர்த்தர் தான் தெய்வம் சொல்லி முகங்குப்புற விழுந்தாங்க. அன்னைக்கு மட்டும் ரட்சிக்கப்பட்டவங்க 3000 பேர். அல்லேலூயா. அப்ப ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிற ஒரு கூட்டம் நாம் எழும்பணும். அப்படி எழும்பும் போதுதான் அந்த அக்கினி எல்லாரையும் பிடிக்கும். எதை கண் முன்னாடி நிறுத்தணும்? பஸ்கா, நமக்காக கிறிஸ்து அடிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து நம் கரங்களை உயர்த்தி ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கும் பொழுது எலியா மாதிரி அக்கினி அங்கே இறங்கும். ஜனங்கள் எல்லாரும் சொல்லுவார்கள், கர்த்தரே தெய்வம். 120 பேர் கூடினாங்க பஸ்கா அடிக்கப்பட்ட 50வது நாள்ல. அவர்கள் மேல பரிசுத்த ஆவியா இருக்கிற அக்கினி இறங்கினார். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் 3 விதமான அக்கினியை குறித்து பேசுகிறார். இந்த யோவான் ஸ்நானகன் எலியாவுக்கு அடையாளமா இருக்கிறதாக இயேசு சொன்னார். அல்லேலூயா. என்ன 3 விதமான அக்கினி? மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 10, 11, 12 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது 3
விதமான அக்னியை குறித்து அங்கே பேசுகிறார். நான் முடிக்க போறேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். முதல் அக்னி மரத்துக்கு அக்னி. சொல்லுங்க. இரண்டாவது அக்னி, நான் மனம் திரும்புதலுக்கென்று ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லமையுள்ளவர். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். இந்த அக்னி விசுவாசிக்கு அக்னி. முதல் அக்னி மரத்துக்கு, இரண்டாவது அக்னி விசுவாசிக்கு. மூணாவது ஒரு அக்னி குறித்து அவர் பேசுகிறார். தூற்றுக்கூடை அவர் கையிலே இருக்கிறது. நல்ல கோதுமை மணிகளை களஞ்சியத்திலே சேர்ப்பார், பதரையோ அக்னியில் சுட்டரிப்பார். அல்லேலூயா. அந்த அக்னி உலகத்துக்கு வரக்கூடிய அக்னி. 3 விதமான அக்னியை கர்த்தர் இந்த உலகத்திலே அனுப்புகிறார். ஒன்று மரத்துக்கு அக்னி, அது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. இரண்டாவது அக்னி விசுவாசிக்கு அக்னி, அது சபையை அடையாளப்படுத்துகிறது. அது பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த போது நடந்து முடிஞ்சிருச்சு. மூணாவது ஒரு அக்னி வரப்போகுது, உலகத்துக்கு அது அக்னி. உலகம் அக்னி கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. பேதுரு சொல்றார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் பேசுறது விசுவாசிகள் மேல விழுகிற அக்னி. இந்த அக்னி எல்லா மாம்சத்தையும், வசனம் சொல்லுது பாருங்க, எதெல்லாம் பச்சுதான், சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அல்லேலூயா. அக்னி அப்ப எப்படி வந்துச்சா? அக்னிமயமான நாவு போல வந்துச்சு. அதான் தண்ணீர் என்ன பண்ணுச்சு? அல்லேலூயா. மேல் வீட்டறையில் அக்னிமயமான நாவுகள் வந்து இறங்கின போது அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அந்த நாவு எல்லாத்தையும் பட்சித்து போட்டது, மாம்சத்தை பட்சித்து போட்டது, மாம்ச சிந்தையை அழித்து போட்டது, மாம்ச இச்சைகளை அழித்து போட்டது, பாவத்தை சுட்டரித்து போட்டு விட்டது. அதனாலதான் ஆவியில் நிறைஞ்சு என்ன பண்ணணும்? அந்நிய பாஷைகளிலே பேசி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அது எலியா செஞ்சுட்டு இருப்பார். எலியா அந்தி பலி செலுத்தும் நேரத்துல கையை உயர்த்தின போது அக்னி இந்த பூமிக்கு இறங்கி வந்தது. அல்லேலூயா. இந்த 3 விதமான அக்னியை குறித்து வரக்கூடிய நாட்கள் நாம தியானிக்க போகிறோம். எல்லாம் எழுந்து நிற்போம். என்ன எலியா சப்ஜெக்ட் முடியல. முதல்ல பலிபீடத்தை பார்த்தோம், 2வது அக்னியை பார்த்தோம், அந்தி பலியை பார்த்தோம், 3வது அக்னியை பார்க்க போறோம், 4வது கீசோன் என்னும் பள்ளத்தாக்கை குறித்து தியானிக்க போறோம். அல்லேலூயா. எல்லாரும் வந்துருங்க. எதெல்லாம் தகர்க்கப்பட்டிருக்குதோ அந்த பலிபீடத்தெல்லாம் நீங்க தான் செட் பண்ணிடுங்க. ஜப வாழ்க்கை தகர்க்கப்பட்டிருக்குது, கர்த்தரை மறந்துருக்கிறீங்க, இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நினைவுபடுத்துறார். உங்கள் தேவனாய் கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாகுங்கள். அவர் உங்களை மறக்கவில்லை, நீங்கள் அவரை மறக்காதீர்கள். மறக்காத ஒருத்தர் இருக்கிறார், நீ மறவாதபடிக்கு எச்சரிக்கா என்று கர்த்தரை நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை செப்பனிட விரும்புகிறார். அவருடைய நாமத்தை நம்முடைய நெற்றியில் எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் அந்த பலிபீடத்தின் மீது கூறப்பட்டது. கர்த்தருடைய நாமம் உங்கள் மீது கூறப்பட்டிருக்கிறது. உங்கள் நெற்றியில எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்று பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நெற்றியில் எழுதியிருக்கிறார். நீங்கள் அவருக்கு சொந்தம், நீங்கள் அவருக்கே உரியவர். உங்கள் மூலமாகத்தான் கர்த்தர் தம்முடைய அக்னியை வெளிப்பட பண்ண போகிறார். உங்கள் மூலமாகத்தான் கர்த்தர் யார் என்பதை இந்த உலகத்துக்கு காட்டப் போகிறார். சகல ஜனங்களும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று சொல்லத்தக்கதான நாட்கள் வருகிறது. பயப்படாதே சிறுமந்தையே, ராஜரீகத்தை கர்த்தர் உன் கையில கொடுக்கிறார். ஆளுகையை உன் கையில கொடுக்கிறார். ஆளுகை உன் கையில கொடுக்கிறார். இஸ்ரவேல் என்று என்றைக்கு எலியா பேர் வைத்தாரோ அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் மீது தேவனுடைய ஆளுகை வந்து விட்டது.
கர்த்தருடைய நாமத்தை என்றைக்கு கூறினாரோ அன்றைக்கே கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி பெரிய காரியங்களை செய்த ஆரம்பிச்சார். கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதை நினைவு கூறுங்கள். உங்களுடைய பஸ்காவாகிய கிறிஸ்து அடிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நினைவு கூறுங்கள். உங்கள் மீது பரிசுத்த அக்கினி விழுந்திருக்கிறது என்பதை நினைவு கூறுங்கள். அதை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் பலிபீடத்தை சப்பனிட்டு கர்த்தருக்கென்று வைராகியமாய் எழும்புங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாய் தேசத்தை அசைப்பார், பட்டணத்தை அசைப்பார், ஜனங்களை அசைப்பார். கர்த்தர் எலியாவின் மீது இருந்த அந்த அபிஷேகம் நம் மீது ஊட்டப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்த அந்த அபிஷேகம் நம் மீது ஊற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இதை கேட்டுக் கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் தேவனுடைய விசேஷித்த அழைப்பு உங்களை நோக்கி வருகிறது. உங்கள் பலிபீடத்தை செப்பனிடுங்கள். கர்த்தருடைய அக்கினி உங்கள் மேல் இறங்கி காத்திருக்கிறது. உங்களுடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அவருக்காய் வைராக்கியமாய் நில்லுங்கள். அந்த பஸ்காவை நினைவு கூறுங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.